ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து ஒரு 2329 வேகன்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான வேகன்சி டீட்டெயில் அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்த வீடியோவில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 191 வேகன்சிக்கு 4 வகையான கேட்டகரிக்குமே போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். May 15 அன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே PDF ஆகும், வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாகவும் கொடுப்போம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் எல்லா வீடியோ கிளாஸஸுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தேர்வுகள் இருக்கும். அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ்லேயே எல்லா PDF-மே இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், எல்லா டாப்பிக்குமே தேவையான மேக்ஸ் ரீசனிங் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுப்போம். அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஜூன் மாதம் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் என்ன கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த PDF-ல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதிலே இந்த கிளாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அந்த கேட்டகரிக்கான சிலபஸ் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே இந்த PDF-லேயே கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. May 28 முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கூகுள் பே நம்பருக்கு 8903302290 நம்பருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கிளாஸ் ஷெட்யூல் எல்லாத்தையுமே இந்த PDF-ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்கில் ஒரு 10 வேகன்சி, காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 115 வேகன்சி, அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி டி கிளீன்லெஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் கம் மசால்ஜி, வாட்ச்மேன் கம் மசால்ஜி, வாட்டர்மேன், மசால்ஜி, வாட்டர் உமன், இந்த மாதிரி போஸ்டிங்கில் ஒரு 52 வேகன்சி. எக்ஸாமினர், ஜூனியர் பைலீஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 14 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீடர் போஸ்டிங்கும் சீனியர் பைலீஃப் போஸ்டிங்கும் சொல்லலை. மற்றபடி மொத்தமாக 191 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி ஏ போஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் அந்த எக்ஸாமினர், ஜூனியர் பைலீஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன போஸ்டிங்கில் வேகன்சினா எக்ஸாமினர் 2 வேகன்சி, ஜூனியர் பைலீஃபில் 9, ப்ராசஸ் ரைட்டரில் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாமினர் வந்து லெவல் 8 சேலரி 19,500 ஸ்டார்ட் ஆகும். ஜூனியர் பைலீஃப் லெவல் 7 சேலரி 19,000 ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரெண்டுத்துக்குமே லெவல் 3 சேலரி 16,600 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸான வேகன்சி டீட்டெயில் இதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும், MBC, BC, BCM கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும், அதர்ஸில் வரங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த விதமான ப்ரையாரிட்டி இல்லாமல் வெறும் 10th மட்டும் முடித்தவங்களுக்கு. நீங்கள் 10th மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதி உடையவர்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 60 வயசு தான் பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது, அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் மட்டும் ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த BC, BCM, MBC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு போஸ்டிங்கும் 500 ரூபா பே பண்ணும். SC/ST கேண்டிடேட்டுக்கு எல்லா போஸ்டிங்குமே முழு விலக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை போஸ்டிங்னாலும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளும் முழு விலக்கு, எவ்வளோ போஸ்டிங்னாலும் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பொது எழுத்து தேர்வு 170 கொஸ்டின் கேட்பாங்க, 170 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வு வைவா வைஸ் 30 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் இந்த போஸ்டிங்க்கு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 170 கொஸ்டினில் தமிழ் வந்து 50 கொஸ்டினும், பொது அறிவும் கணக்கும் வந்து ஒரு 120 கொஸ்டினும் கேட்பாங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரத்திலும், பொது அறிவு வந்து அந்த நடப்பு நிகழ்வுகள், அந்த வரலாறு, INM, இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினரில் அந்த BC கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி, அதுவும் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு. MBC, DC கேண்டிடேட் PSTM வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் பைலீஃபில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலே ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்றனால எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ப்ரையாரிட்டி இல்லைனாலும். அது நம்மளும் ப்ரையாரிட்டி வச்சும் வேகன்சி பிரிச்சிருக்காங்க. ஆனால் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரைட்டருக்கு ஜென்ரலில் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் BC, எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம்
எம்பிசி டிசியில் ஒரு வேகன்சி, அதுவும் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர் போஸ்டிங்கானது. இந்த டிரைவர் போஸ்டிங்கில் மொத்தமாக ஒரு 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 8 சேலரி 19,500 ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், ஜென்ரலில் உமன், ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. காமனான ஜென்ரலுக்கு சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் எஸ்சி கேண்டிடேட்டுக்குலாம் வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசிக்கெலாம் வேகன்சி சொல்லியிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் தான். அதே 32, 34, 37 தான். நீங்கள் 8க்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அந்த வாகன ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும். 5 வருஷம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாமே அதே சேம் டீட்டெயில் தான். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க எழுத்து தேர்வு, 70 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வு, 30 மதிப்பெண்களுக்கு வாய்மொழி தேர்வு வாய்ஸ் இருக்கும். அந்த எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ் 50 கொஷின், பொது அறிவில் 50 கொஷின். அந்த தமிழ் 8ஆம் வகுப்பு தரத்துலையும், பொது அறிவு அந்த ஓட்டுநர் ரிலேட்டடாக வரும். லாஸ்ட்டாக நடந்து ஓட்டுநரோட கொஷின் பேப்பர் கூட காட்டியிருப்போம். நம்ம சேனலில் எடுத்து பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் அதோட கொஷின் பேப்பர் பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் காப்பிஎஸ் அட்டெண்டர் ரெண்டுத்துலையுமே வேகன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மட்டும் 113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காப்பிஎஸ் அட்டெண்டரில் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான், அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஷின் கேட்பாங்க. பொது தமிழ்லேருந்து 50 கொஷின், பொது அறிவுலேருந்து 50 கொஷின். எல்லாமே 8ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க. அதே பேட்டர்ன் தான். அந்த குடிநீர் பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பராமரிப்பு, அது ரிலேட்டடாக தான் பொது அறிவு கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த காப்பீஸ் அட்டெண்டரில் ஜென்ரலில் உமன் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்டில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். மற்றபடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரலி 11 வேகன்சி இருக்குது. மற்றபடி எல்லா கம்யூனிட்டிக்குமே வேகன்சி இருக்குது. அப்படின்றனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எஸ்டி கேண்டிடேட்டுக்குமே இருக்குது. வேகன்சி அதிகமாக இருக்குன்றனால சென்னையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து அந்த கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், அந்த வாட்ச்மேன், அந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளீனர்ஸ் ஒர்க்கரில் ஒரு 19 வேகன்சி, கார்டனரில் ஒரு வேகன்சி, வாட்ச்மேனில் 8, அந்த வாட்ச்மேன் கம் மசால்ஜியில் 7, ஸ்வீப்பர் கம் மசால்ஜியில் 1, வாட்டர்மேனில் 1, வாட்டர் உமனில் 1, மசால்ஜியில் 14 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே லெவல் 1 சேலரி தான். 8th தான் குவாலிஃபிகேஷன். அந்த ஏஜ் லிமிட், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 8க்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா. எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி தான். பொது தமிழ்லேருந்து 50, பொது அறிவுலேருந்து 50, சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பாட புத்தகம் 8வது வரைக்கும் தமிழ் படிக்கணும். பொது அறிவு அந்த பராமரிப்பு ரிலேட்டடாக கேட்பாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளீனர்ஸ் ஒர்க்கரில் ஜென்ரலே வேகன்சி இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். கார்டனரில் எஸ்சிஏ கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம். உமன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அந்த பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த லோ விஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணலாமான்னு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில போஸ்டிங்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி கேண்டிடேட்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் இந்த போஸ்ட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கம் மசால்ஜியில் ஜென்ரலில் உமன் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒவ்வொரு கேண்டிடேட் பிசி எம்பிசி எஸ்சிக்கெலாம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு சொல்ல. அடுத்து ஸ்வீப்பர் கம் மசால்ஜியில் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வேகன்சி சொல்லிட்டாங்க. வாட்டர்மேனில் எஸ்சிஏல உமன்ஸ் கேண்டிடேட் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்டர் உமனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகன்சி. மசால்ஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலே 2 வேகன்சி இருக்குன்றனால எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எஸ்டி கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ண அந்த 4 நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக 191 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேகன்சி எல்லாமே நல்ல வேகன்சி தான். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்டோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்ம கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.